அந்த போயஸ் தோட்டத்து வாசல்ல நடந்த கொலா சண்டை இருக்கு. அது உலகத்துல இப்படி ஒரு கட்சியில யாராவது நடந்து பார்த்திருக்கலாம்? போடா பொறிக்கு ராஸ்கல், நீ தானடா என்னைய வர சொன்ன, ஏன்டா வர சொல்லிட்டு இப்படி ஓடுற? டேய் வாடா, இங்க வாடா. டேய் இந்த அவன் போறான் பாரு, அவன் தான் என்னை வர சொன்னான். இவன் தான் சசிகலா கூட சேர்ந்து எங்க அத்தைய கொண்டு விட்டான். வைக்கமல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்ட நாய எச்சக்கலை. ஓ பன்னீர்செல்வமா ஐயா, நான் ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ரெண்டு கட்சி நடந்துருச்சு. வி.கே. சசிகலா பொதுச் செயலாளர் பதவி ஏற்கிறதுக்கு சேர்ல கொண்டு வந்து உட்கார வைக்க போறாங்க. அப்ப அந்த அம்மாவை என்னென்ன டுபாக்கூர் பண்ணி விட்டாங்க தெரியுமா? சுருட்ட முடியா இருந்ததை தண்ணியை தெளிச்சு விடிகிறதுக்குள்ள அயன் பண்ணி விட்டான். தலையை அயன் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? பியூட்டி பார்லர்ல அயன் பண்ணி பின்னால கருப்பு ரிப்பன், முதுகு வரைக்கும் போட்டிருந்த ஜாக்கெட்டை க்ளோஸ் நெக்கா மாத்தியாச்சு. நெத்தியில ராமா. 122 உறுப்பினர்களை கூவத்தூர்ல போய் அடைச்சு வச்சு அல்லுமாட்டோ இல்லம்மா ஐசால கடிமா அல்லுமான எம்எல்ஏ பூரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சைட்ல இடையில சேலை பாவடையெல்லாம் தெரியுது. கூவத்தூர் விடுதிக்கு திடீரென்று சசிகலா வருகை. ஒருத்தன் வாசிக்கிறான். கூவத்தூர் விடுதிக்கு இப்பொழுது சசிகலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் 122 உறுப்பினர்களுடன் அவர் தங்குவார் என்று சொல்லப்பட்டது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த செய்தியாளர் சொன்னால் தான் நான் சொன்னேன். இரவு முழுவதும் ஒவ்வொருவரையும் அவர் தனித்தனியாக சந்திப்பார் என்று சொல்லப்பட்டது. இப்போ சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கப்பதான் வச்சான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆப்பு ஓடு. இந்த அம்மா தாங்கய்யா ஜெயலலிதா விஷம் வச்சு கொன்னுச்சான் அப்படிங்கிறான். யாரு? 5 வயசு போய் அவனுக்கு யாரா சொல்லி கொடுத்தா? ஹச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், இந்த 3 பேர் தான் மொத்தம் பிஜேபியிலே இருக்காங்க. அந்த பிஜேபிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாசுக்கு இருக்கிறது கூட பிரான்ச்சு கிடையாது. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1957 குளித்தலையில் தொடங்கி 2016 திருவாரூரில் வெற்றி பெறுகின்ற வரையில் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மகத்தான ஒரே தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். உதயசூரியன் சின்னம் மட்டும்தான். அண்ணா அன்று தொடங்கி வைத்த பொழுது ஏற்படுத்தப்பட்ட சின்னம் இன்னும் சின்னம் மாற்றப்படவில்லை. அப்படி மாறாத சின்னமுடைய ஒரு கட்சி நம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கே 3 தடவை சின்னம் மாறிடுச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியோட சின்னம் இரட்டை காளை சின்னம். அதுக்கப்புறம் பசுவும் கன்றும்னு ஒரு சின்னம் வந்துச்சு. இப்போ கை சின்னம். தேசிய கட்சிக்கே 3 தடவை சின்னம் மாறிச்சு. அதிமுகவுடைய சின்னம் என்ன நிலைமைக்கு ஆளாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இலை சேவலா மாறி, புறாவா மாறி, லைட்டு மரமா மாறி, தொப்பியா மாறி, இன்னைக்கு பிஞ்ச செருப்பா மாறி, குப்பை தொட்டியாக மாறி, இரண்டும் சேர்ந்து சாக்கடையில் வீசப்படுகின்ற எச்சில் இலையாக மாறப்போகின்ற ஒரு கட்சி தான் இன்று அதிமுக. அதிமுகவுடைய கட்சியோட பொழப்பு எப்படி இருக்குங்கிறத நேற்று காலையில் நீங்க பார்க்கலாம். அந்த போயஸ் தோட்டத்து வாசல்ல நடந்த கொலா சண்டை இருக்கு. அது உலகத்துல இப்படி ஒரு கட்சியில யாராவது நடந்து பார்த்திருக்கலாம்? போடா பொறிக்கு ராஸ்கல், நீ தானடா என்னைய வர சொன்ன, ஏன்டா வர சொல்லிட்டு இப்படி ஓடுற? டேய் வாடா, இங்க வாடா. டேய் இந்த அவன் போறான் பாரு, அவன் தான் என்னைய வர சொன்னான். இதை உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது யாரு? நம்ம டிவி பூரா நேரலை. தீபா போயஸ் கார்டனில் நுழைந்தார், போலீஸ் குவிப்பு. அது மாதிரி ஒரு கேவலமான சண்டை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவன் சசிகலா கூட சேர்ந்து எங்க அத்தைய கொண்டு விட்டான். வைக்கமல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்ட நாய எச்சக்கலை. ஒரு கட்சி இவ்வளவு கேவலப்பட்ட கட்சியை நம்ம நேற்று எப்படி பார்த்தோம் பாருங்க. அதை விட கேவலப்பட்ட கட்சியை குரூப்பு தான் எடப்பாடியும் ஓபிஎஸ். நேற்று புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி துவக்க விழாவில் ஒரு கதை சொல்றாருயா. ஒன்றும் சொல்றதுக்கு வழி இல்லைங்கிறதுனால தான் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் காற்றுக்குள் தனியே நடந்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு கரடி வந்தது. அந்த கரடியை பார்த்தவுடன்
ஒருவன் மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். இன்னொருவன் மரமேற தெரியாததால் கரடியிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் கீழே படுத்து பிணம்போல் நடித்தான். உடனே கரடி வந்து அவனை பார்த்துவிட்டு, பிணத்தை கரடி திங்காது, எனவே கரடி தானாக சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நண்பர்கள் கதையை எதுக்கு சொன்னார்னா, மரத்தில் ஏறி போனது ஓ பன்னீர்செல்வமா இவருக்கு துரோகம் பண்ணிட்டாரான். அட கதையை முழுசா படிச்சுட்டு வந்து பேசியா. கரடி காதில் என்ன சொன்னிச்சு தெரியுமா? அந்த புணமா படுத்திருந்தவன்ட்ட, டேய் இந்திரா, நீ நடந்து வந்ததை நான் அங்கேருந்தே பார்த்தேன்டா. நீ டெட் பாடி மாதிரி நடத்தி படிச்சிருக்கிறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நினச்சா உன்னைய நான் தின்ற முடியும். ஆனால் நீ என்னைக்கு கோலம் மாதிரி டெட் பாடியாக படுத்துட்டியோ உன்னைய நான் இனிமேல் திங்க விரும்பலை. அதுக்கு அந்த மரம் ஏறினவனா எவ்வளவோ தேவலாம்டான்ட்டு. மரம் ஏறினவன் யாருன்னா அவன் தான் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாங்கிற கொம்பு கிடச்சோன்னா ஏறிட்டான். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் பாருங்க, ஒரு பிணத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய டெட் பாடி கீழே கிடந்துச்சு. கரடியே அதை திங்காம அடைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. யார்கிட்ட விடுற கரடி கதை? யார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கரடி கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்மளுடைய சட்டத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னார், என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் காலையில் ரோட்டில் நடந்து போகிறப்ப அந்த இலையில் இருக்கக்கூடிய பனித்துளியை பார்க்குறாரு. பனித்துளியை பார்த்தா நம்ம என்ன செய்வோம்னா, அந்த பனித்துளியில் இருக்க செடி எடுத்து சில பேர் மூஞ்சியில் தெளிச்சுக்கிடுவேன். அல்லது சில பேர் பனித்துளியை பார்த்து சில பாட்டுகள் ஞாபகம் வரும். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் அப்படின்னு பாட்டு வரும். ஒரு சில பேர் என்ன நினைப்பான்னா, அந்த பனித்துளியை கொஞ்ச நேரம் நின்று இப்படி ஆசையாக பார்ப்பான், குழுக்குழுன்னு இருக்குடா அப்படின்ட்டு. ஆனால் கம்பர் என்ன பார்த்து பனித்துளியை பார்த்து என்ன பாடினார்னா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேன்னு பாடினார். யாரு? கம்பர். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, கதிரவன் வந்தவுடன் இந்த பனித்துளி கதிரவன்கிட்ட போயிடும், மீண்டும் மழையாக பொழியும். கம்பர் அன்னைக்கே அறிவியல் பூர்வமாக சிந்திச்சார். ஆனால் தலைவர் அதே பனித்துளியை பார்த்துட்டு என்னென்ன சொன்னார் தெரியுமா? என்ன கவிதை எழுதினார் தெரியுமா? இரவு பெண் தன் வேதனையினால் விட்ட கண்ணீர் தான் இந்த பனித்துளி, இரவு பெண் விட்ட கண்ணீர் என்ற அழகான கற்பனையை சொன்ன ஒரு தலைவன் நம் தானை தலைவர். அதைத்தான் கண்ணதாசன் கவலை இல்லாத மனிதன்ல சந்திரபாபுக்கு எழுதியிருப்பார். இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார். 2-3 நாட்களாக கலைஞர் டிவியில் ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என் தானை தலைவருக்கு கொடுத்த அந்த பாராட்டு உரையை கேட்டு கண்கலங்காதவன் மனுஷனே கிடையாதுயா. என் நண்பனே, நான் எதை மறப்பது? நீயும் நானும் தஞ்சாவூரிலே ஊர்களையெல்லாம் சுற்றி திரிந்தோமே, அதை மறப்பதா? சென்னைக்கு வருவதற்காக உன் கைவிரலில் இருந்த மோதிரத்தை விற்று அந்த காசை கொண்டு வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தோமே, அதை மறப்பதா? நீயும் நானும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தெரு தெருவாக நாடகம் போட்டோமே, அந்த நாடகம் போட்ட காட்சியை மறப்பதா? என் நண்பனே, ஆண்டவன் எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயுள் கொடுத்தாலும் அதில் 2 ஆண்டுகளை என் நண்பனுக்கு தந்துவிடு. நண்பா, உன்னை நம்பி இந்த தமிழ் உலகமே இருக்கிறது. நீ நீடூழி வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். சிவாஜி கணேசன் சொல்லிட்டு தலைவருக்கு பக்கத்தில் போனோன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சி அந்த கூலிங் கிளாஸு கீழே வழிந்த கண்ணீரை என் தலைவர் துண்டில் அப்படி தொடச்சார் பாரியா, மஞ்சள் துண்டில். அதாயா என் தலைவனுடைய பாசம். அந்த பாசமிக்க ஒரு தலைவன் நமக்கு கிடைச்சது மாதிரி உலகத்தில் வேற யாருக்கு கிடைக்கும் கிஃப்ட்டு? அந்த நேரத்தில் போட்டான் பாட்டு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே.
என் தலைவர் விட்ட கண்ணீர் பாச கண்ணீர். ஆனா பன்னீர் விட்ட கண்ணீர். அண்ணன் சட்டத்துறை செயலாளர் சொன்னார் பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது ரோசையா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்ப பதவி பிரமாணம், முதல் பதவி பிரமாணம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு. ஓ பன்னீர்செல்வமா ஐயா நான் ஓ பன்னீர் ஓ பன்னீர் முதலமைச்சராக ரெண்டு கட்சி நடந்துருச்சு. முக்கூர் சுப்பிரமணியன் ஒரு அமைச்சர், முக்கூர் 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 ரோசையா சொன்னார், அழுடா இல்லாட்டி வாசிரா, அது வயசாகி போயிருக்கு, சுகர் டவுன் ஆகிட்டு இருக்கு, இவங்க வேற மாற்றி மாற்றி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவர் வயசானவர் நொந்து நூலாகிறார். அம்புட்டு பேர் அழுதாங்க, ஒப்பாரி வச்சாருங்க. எதுக்கு? ஜெயலலிதா அம்மா டிவியில் பார்த்தா தன்னுடைய அழுகையை நினைச்சு நமக்கு ஏதாவது பதவி கொடுக்குங்கிறதுக்காக விட்டான் ஐயா டுபாக்கூர் கண்ணீர் பன்னீர். அதே ஜெயலலிதா இறந்த போது வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்ப பன்னீரோட ஃபேஸை பார்த்தீங்களா? ஓ பன்னீர்செல்வம் ஆகிய நான், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய நான். காலி இதை தாண்டா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலி எங்கள் சின்னம்மா போட்டுருச்சு மாப்பிள்ள, 4 வருஷம் ஓட்டிடலாம்டா அப்படிங்கிற மப்பு தெரிஞ்சு பற்றிங்களா? அதை விட இன்னொரு கண்ணீர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வி.கே. சசிகலா பொதுச் செயலாளரை பதவி இருக்கிறதுக்கு சேரில் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க. அப்போ அந்த அம்மாவை என்னென்ன டுபாக்கூர் பண்ணி விட்டாங்க தெரியுமா? சுருட்ட முடியா இருந்ததை தண்ணியை தெளித்து விடிகிறதுக்குள்ளே அயன் பண்ணி விட்டான். தலையை அயன் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? பியூட்டி பார்லரில் அயன் பண்ணி பின்னால் கருப்பு ரிப்பன், முதுகு வரைக்கும் போட்டிருந்த ஜாக்கெட்டை க்ளோஸ் நெக்கா மாற்றியாச்சு. நெத்தியில் ராமா. ஒரு ஆள் ட்ரைனிங் கொடுக்குறான், கமான் ஆக்ஷன் சொல்கிற மாதிரி கரெக்டாக நடக்கணுமா? கும்பிடு போடுங்க, சிரிங்க, கையாட்டுங்க, பால்கனியில் போய் ஆட்டிடுங்க, சேரில் உட்கார்றதுக்கு முன்னாடி 2 சொட்டு கண்ணீர் விடுங்க, கர்ச்சிப்பை கொடுப்பாங்க, தொடங்க. அந்த அம்மாவை நினச்சி அழுதுட்டு சேரில் உட்காருங்கப்பா அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டேன். கமான் 1 2 3 வாங்கம்மா அப்படின்னா சின்னம்மா நொன்னம்மா வருது. வந்து அவன் ட்ரைனிங் கொடுத்தவன் கூப்பிட்ருக்காங்க, வாங்கம்மா எல்லாம் சரியா இருக்கு, இந்த மொழி மட்டும் இன்னும் திருட்டு மொழி அப்படியே இருக்கு, அதை மாற்ற வேணாமா? அப்போ தான் மனசுக்குள்ள அந்த அம்மா நினச்சிருக்கு, ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் போகும் ஐயா, சின்ன பிள்ளையிலேருந்து திருடி பழக்கம் ஆகி போச்சு, இந்த மொழியை எங்கே கடையிலையா போய் நான் வாங்க முடியும் அப்படின்ட்டு அழுதுட்டு அழுகலான்ட்டு வந்து பக்கத்தில் சேர்கிட்ட வந்தோன்னா அழுதுகிறத மறந்துருச்சு. உடனே இப்போ வந்திருக்காரு பாருங்க, ரிலீஸ் ஆகி டிடிவி தினகரன் பின்னால் நின்று கரிச்சி எடுத்து கொடுக்குறாரு. சின்னம்மா சின்னாயி அழு சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு தொடையில் தட்டி கரிச்சிப்பை கொடுக்குறாரு. உடனே வாங்கி, அட உலக டுபாக்கூறுகளா, அது எவ்வளோ நாளைக்குடா இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பீங்க? ஏயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக மைனாரிட்டி ஆட்சி செய்ததுன்னு, வெக்கமா இல்ல? ஏண்டா மைனாரிட்டி ஆட்சி செய்த திமுக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூர்ல விட்டு வேட்டியாவுத்து போட்டு ஆட வச்சுச்சாடா? 122 உறுப்பினர்களை கூவத்தூர்ல போய் அடைச்சு வச்சு ஆளு மாட்டோம் இல்லம்மா ஐசால கடிமா அல்லம்மான எம்எல்ஏ பூரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சைடில் இடையில சேலை பாவடையெல்லாம் தெரியுது. அவங்க சம்சாரம்லாம் பார்த்துட்டு ஐயோ குடும்பமே போச்சு போல இருக்கே இப்படி ஆடிக்கிட்டு திட்டுறாங்களேன்ட்டு. அந்த நேரம் பார்த்து தான் யாரு? ஓ பன்னீர்செல்வம் கல்லறையில் தியானம், கேமரா, கிரீன்வேஸ் சாலை, மெரினா கடற்கரை, கவர்னர் மாளிகை, கூவத்தூர் விடுதி, டிவியை 4ஆல் வகுத்துட்டேன். கிரீன்வேஸ் சாலை, மெரினா கடற்கரை, கூவத்தூர் விடுதி, கவர்னர் மாளிகை, 4 பக்கமாக ஆளுக போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். நம்பால் எதரா பார்க்கறது டாய். கூவத்தூர் விடுதிக்கு திடீரென்று சசிகலா வருகை. ஒருத்தன் வாசிக்கிறான். கூவத்தூர் விடுதிக்கு இப்பொழுது சசிகலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் 122 உறுப்பினர்களுடன் அவர் தங்குவார் என்று சொல்லப்பட்டது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த செய்தியாளர் சொன்னது தான் நான் சொன்னேன்.
122 பேரா நினைச்சு நீங்க சிரிக்கப்படாது. அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியம் சொன்னார், இரவு முழுவதும் ஒவ்வொருவரையும் அவர் தனித்தனியாக சந்திப்பார் என்று சொல்லப்பட்டது. இப்போ சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கப்பதான் வச்சான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆப்பு, வா ஓடு, 100 கோடி ரூபா அபராதம், 4 ஆண்டு சிறை தண்டனை. கோபத்தில் வந்து அந்த அம்மாவோட கல்லறையை 3 குத்து குத்துச்சு பாருங்க, கும்மாங்குத்து. செத்த பிறகு அடி வாங்கின ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதாவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. 1 2 3 முத அடிக்கு என்ன அர்த்தம்? நீ நிம்மதியா உள்ள போயிட்டடி, நானும் உள்ளதான் போறேன். நீ போன உள்ள திரும்ப வர முடியாது, நான் போன உள்ள வந்தாலும் பிரயோஜனப்படாது. என் பொழப்பு இப்படி ஆகிப்போச்ச. 2வது அடி தான். உன் கூட 30 வருஷம் இருந்து ஒரு வட்டச்சேரா வண்டு முறையன் தங்கச்சியா கூட இருக்க முடியாம போச்ச. 3வது அடி தான். பன்னீரு துரோகி, செத்த பிறகு என் உடம்புல மூட்டை பூச்சி மருந்தையாவது தெளிக்கணுமே ஒழிய பன்னீரை மட்டும் தெளிச்சிடாதீங்களா. இதான் 3வது அடி. கட்சியாது இதுக்கு பேரு கட்சியா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன், உங்களுடைய கட்சி தலைவர் யார்? சொல், பதில் சொல்லியா. உன்னுடைய கட்சியின் தலைவர் யார்? சசிகலான்னு சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னா, சசிகலாவோட போட்டோ எங்க மாட்டினாலும் ஏதாவது போஸ்ட் அடிச்சு ஓட்டினா 5 வயசு பையன் கண்ணு 2ஐயும் நோண்டி விட்டுருனேன். அவனை நான் கேட்டேன், இந்த அம்மா உனக்கு என்னடா கெடுதல் பண்ணுச்சு, ஏன்டா கண்ணை நோண்டுறன்னு கேட்டா, இந்த அம்மா தாங்கய்யா ஜெயலலிதா விஷம் வச்சு கொன்னுச்சான் அப்படிங்கிறான். யாரு? 5 வயசு பையன். அவனுக்கு யாரா சொல்லி கொடுத்தா? இன்னொருத்தன் சாணி எடுத்து சொத்துன்னு அடிக்கிறான் மூஞ்சியில. அந்த அம்மா உனக்கு என்னடா செஞ்சு, ஏன்டா சாணி அடிக்கிற? எங்க அப்பா தான் அடிக்க சொன்னாருன்னா. ஏன் உங்க அப்பாவே வந்து அடிக்க வேண்டியதானே? எங்க அப்பா அடிச்சா எங்க அப்பாவை அடிச்சு விடுவாங்க, அதனாலதான் சாணியை ஒரு கூட கொடுத்து நீ போய் அட்றான் இருக்காரு. ஒரு போட்டோ கூட மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு போட்டோ. ஆனால் என் தானை தலைவனுடைய புகைப்படத்தை திரைப்பட தொலைக்காட்சியில் பார்த்தவுடன் அவருக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் கூட அவரை பார்த்து கைதட்டி ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த மஞ்சள் துண்டும் கருப்பு கண்ணாடியும் தமிழகத்தினுடைய வெற்றியின் அடையாளமாக, வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய என் தலைவன் இன்னைக்கு அப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க ஐயா, ஹச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், இந்த 3 பேர் தான் மொத்தம் பிஜேபியிலே இருக்காங்க. அந்த பிஜேபிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாஸுக்கு இருக்கிறது கூட பிரான்ச்சு கிடையாது. இந்த அண்ணா நகரில் பகுதி செயலாளர் இருக்கானா பிஜேபிக்கு? வார்டு செயலாளர் இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. முனியாண்டி விலாஸ் பிரான்ச்சு கூட பிஜேபிக்கு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அடுத்த தமிழகத்தின் ஆட்சியை பிடிப்போம். யார்? தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மாவுக்கு ஏன் குமரி ஆனந்தன் தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல, ஹிந்தி இசைன்னு வச்சிருக்கணும். ஹிந்தி படிப்பதனால் ஒன்றும் தப்பில்லை, அது திணிப்பதனால் என்ன கெட்டு போய்விட்டது தமிழ்நாடு. பேசுறது தமிழிசை, ஹிந்தி ஆதரிச்சு. எங்க தளபதி அன்னைக்கே சொன்னார், ஹிந்தியை திமுக வெறுக்கவில்லை. அன்னைக்கு நிதிஷ்குமார் ஹிந்தியில தான் பேசினார், எல்லாரும் கைதட்டி வரவேற்றோம். ஆனால் ஹிந்தி மொழியை திமுக வெறுக்கவில்லை, தமிழை புறக்கணித்து ஹிந்தியை தமிழகத்திற்குள் திணிக்கின்ற முயற்சியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெறுக்கிறது என்பதை தெளிவாக அன்னைக்கு சொன்னார். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குமரி ஆனந்தன் எப்படி தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. சில பேர் பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பான். கருப்புச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், பில் கிளின்டன் தம்பி மாதிரி இருப்பான். வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், இருட்டில் நின்று சிரிச்சான்னா சின்ன பிள்ளைகளுக்கு தண்ணி வந்துடும். கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பேன், அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அறிவழகன்னு பேர் வச்சிருப்பான், 1ஆம் கிளாஸில் 5 வருஷம் ஃபெயிலாக போவேன். ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருப்பேன், பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரியிலே இருப்பேன். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழுக்கு எதிராக குரல் கொடுக்கிற பிஜேபி தலைவர். அதில் இருக்க ஒரு ஆள் காரைக்குடியில் இருக்காரு, ஹெச் ராஜா. அவர் சொல்றாரு, மோடி அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் என்று சொன்ன தளபதி ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். யார்கிட்ட? எங்க தளபதியை அன்னைக்கு அறிக்கை கொடுத்தார். தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காதவன் நான், அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகமற்றவன் அல்ல. ஆனால் நான் சொன்னது கட்ட பஞ்சாயத்து என்பது சரியான வார்த்தை தான், நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னாரு. மந்திரி குமாரில என் தலைவர் எழுதினாரியா இதுக்கு வசனம். அதில்
நடராஜன் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அப்போ அரண்மனையிலேருந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ மன்னனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ நடராஜன் வசனம் சொல்லுவார், யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது? யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது? சுதந்திரமாக சுற்றித் திரியும் சூரியன் காற்றுக்கு அசைந்தாடும் மேகத்திடமா மன்னிப்பு கேட்பது? சுதந்திரமாக சுற்றித் திரியும் சூரியன் காற்றுக்கு அசைந்தாடும் மேகத்திடமா மன்னிப்பு கேட்பது? நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே, அரண்மனை நாயே, அடக்கடா வாயின்னு மந்திரிக்குமாரில் என் தலைமை எழுதின வசனம் இன்னைக்கு பிஜேபியில் மன்னிப்பு கேட்க சொன்ன ஆளுகளுக்கு செவிட்டில் அரைஞ்ச மாதிரி இல்லையா? அதே மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாருன்னு அடிச்சு விட்டாங்க. வர்றாரா இல்லையா, வந்துட்டு போட்டான். நான் ஒன்றும் அதை பற்றி கருத்து சொல்லவே விரும்பலை. அதுக்கும் தலைவர் புதுமை பித்தனில் எழுதியிருக்கார் வசனம். சூரியனை விட நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருக்கிறதாம். சூரியனை விட நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருக்கிறதாம். சூரியனை விட நட்சத்திரங்கள் உருவத்தில் பெரியதாம். ஆனால் தாமரை நட்சத்திரங்களால் மலரப்போவதில்லை. தாமரை மலர்ந்தால் அது சூரியனால் தான் மலரும். எப்ப? புதுமை பித்தனில் எழுதியிருக்கார். நட்சத்திரத்தால தாமரை மலராது. புதுமை பித்தன்ல என்ன தீர்க்க தரிசனமான வசனங்கள் பாரு. அதே மாதிரி ஒரு மனுஷன் எப்போ தெரியுமா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன்? அந்த முதல் இரவு மனைவியை சந்திக்கிற நாள் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு மாதிரி வளவளத்துருவேன். என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்குடா, போடா போடா டே போடா அப்படின்ட்டு அவனை தட்டேற்றி அனுப்புவாங்க. அவனுக்கு பயம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் சைடில் நிறைய பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் 6 தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், 6 வயலுக்கும் வாங்கி வச்சேன். என்னென்ன வாங்கி வச்சேன் தெரியுமா? 20 சாத்துக்குடி, 30 ஆப்பிள், 2 கிலோ மிக்சர், 1 கிலோ காராச்சேவு, பூந்தி 1/2 கிலோ, ஜிலேபி 15, இது எல்லாமே கிரேப்ஸு, திராட்சை பழம் 1.5 கிலோ, மாதுளம் பழம் எல்லாம் வாங்கி வச்சேன். என் தம்பி 6 வயலில் ஒருத்தனாவது ஒரு திராட்சை பழத்தை பிச்சை தின்றுருப்பேன் விடிகிறதுக்குள்ள. காலையில் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டினான். அந்த சிறுமலை மாமனார் அன்னாசி பழத்தை அடுக்கி வச்சுட்டான் வரிசையா. அதை என்னைக்கு அவன் கத்தி எடுத்து அறுத்து தின்னு விட்டு குடும்பம் தொடங்குறது. இன்னொருத்தன் பண்ருட்டியில் பொண்ணு கட்டினான். மாமனார் பலாத்தோட்டம் வச்சிருக்கவர். பெரிய பலாப்பழம் நல்ல பழமாக கொண்டு வந்து முதலிரவு மேஜையில் வச்சு, வெறும் பழத்தை வச்சுருந்தா பரவாயில்ல, ஒரு பாட்டிலில் எண்ணெயும் இவ்வளோ பெரிய கத்தியும் வச்சுட்டு போயிட்டார். அவன் ஒய்ஃபிட்ட சொல்லியிருக்கான், இதை அறுத்து திங்கலைன்னா உங்கள் ஒப்பையும் மிச்ச டவரியை கொடுக்க மாட்டான் போல இருக்குடி, கத்தி அந்த பக்கம் பிடி அப்படின்னு புருஷன் முட்டாட்டு 2 பேரும் விடிய விடிய அறுத்து எண்ணெயை தொட்டு சொலையை புருஷன் திங்கிறான். காலையில் மணி 6:45. இதுக்கு பேர் குடும்பமா? அந்த முதலிரவில் கூட தன்னை சுற்றி இத்தனை பொருள்கள் வைத்திருந்தாலும் பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராதுன்னு கிறங்கி போகிற ஒரு முதலிரவு நேரத்தில் கூட பூம்புகாரில் என் தலைவர் எழுதினார் வசனம். கண்ணகிக்கும் கோவலனுக்கும். கோவலன் கண்ணகியை பார்த்து அந்த முதலிரவில் சந்திக்கிறப்ப அருமையான ஒரு பாட்டு சுதர்சனத்தோட மியூசிக்கில் வரும். இது பொன்றாள் இது போலே வருமா இனிமேலே மாசரு பொன்னே வலம்புரி முத்தேன்னு பாடிக்கிட்டு இருப்பார். எல்லாம் பாடி முடிச்சோன்னா தலைவருடைய வசனம் வரும். அதை நல்லா கவனிங்க. கண்ணகி அப்படியே ஒத்து பார்ப்பார். எஸ்எஸ்ஆர் தான் கோவலன். கண்ணகி, நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன்னுடைய முகத்தில் எப்படி சேர நாடும் பாண்டிய நாடும் குடிகொண்டிருக்கிறது. உடனே கண்ணகி, என்னத்தான் சொல்கிறீர்கள், என்ன சொல்கிறீர்கள்? கண்ணகி, நீ சோழ நாட்டுக்காரி, உன் முகத்தில் சேர நாடும் பாண்டிய நாடும் குடிகொண்டிருக்கிறது, என்னத்தான் விளக்கமாக சொல்லுங்கள். அதுக்கு கோவலன் சொல்றார், நீ சோழ நாட்டுக்காரி, உன் கண்கள் பாண்டிய நாட்டின் மீனை போல உன் கண்கள் இங்கும் அங்கும் சுழன்று கொண்டிருக்கிறது, உன் புருவம் சேர நாட்டின் வெள்ளை போல் இருக்கிறது, உன் முகமே தமிழகத்தையே எனக்கு காட்டுகிறது அப்படின்னு சொல்லி முதலிரவில் கூட தமிழகத்தை பற்றி சிந்தித்த ஒரு தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்யா. முதலிரவில் இவனுக்காவது அப்படி ஒரு சிந்தனை வருமா?
முதலிரவில் சில பேர் இந்த கொடுக்குற பாலை அப்படியே கடகடன்னு அடித்தவன்லாம் இருக்கான். அடிச்சுட்டு வெண்ணெய் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஒன்றையே போய் எங்கள் அப்பையும் கட்டி வச்சாரு வாரியா அப்படின்னா. இன்னும் சில பேர் முதலிரவில் கூட இந்த இப்படியே உட்காந்துருப்பேன். மனைவி வந்து ஏயா இப்படி இருக்க, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு இருக்கான். ஐயோ என்ன செய்ய சொல்கிறவா, இவன் கூட எப்படிரா வாழ்கிறதுன்ட்டு அந்த அம்மா அழுதுருச்சு. முதலிரவு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனை. அந்த நேரத்தில் கூட தமிழகத்தை பற்றி சிந்தித்தவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய வசனம். இருவர் உள்ளத்தில் எழுதுவாரியார். சரோஜாதேவி சிவாஜி கணேசனா சண்டை போட்டுட்டு சரோஜாதேவி கோச்சிட்டு போகும். பொங்கல், நீங்கள் உங்களிடம் நான் பேச மாட்டேன். சரோஜாதேவி இப்படி தான் பேசும். அந்த குரல் எனக்கு வராது. உங்களிடம் நான் பேச மாட்டேன். பொங்கல், உங்களுடைய நிழல் கூட என் நிழலின் மீது படக்கூடாது. உடனே சிவாஜி கணேசன், கண்ணே உன் நிழல் மீது என் நிழல் படக்கூடாதா? ஏன் கண்ணே அப்படின்னு. சரோஜாதேவி, என் நிழலே எனக்கு போதும், உங்கள் நிழல் எனக்கு தேவையில்லை அப்படிங்க. தலைவர் வசனத்தை பாருங்க. கண்ணே, மரத்தின் நிழல் மரத்துக்கு பயன்படுவதில்லை, மரத்துக்கு தேவை மேகத்தின் நிழல் தான். மரத்தின் நிழல் மரத்துக்கு பயன்படாது, மரத்துக்கு தேவை மேகத்தின் நிழல். உன் நிழலுக்கு தேவை என் நிழல், உன் அன்புக்கு தேவை என் அன்பு, உனக்கு தேவை நான், எனக்கு தேவை நீ, புரிந்து கொண்டாயா அப்படின்னோன்னா சரோஜாதேவி அப்படின்னு பார்த்துட்டு அப்போ தான் இந்த பாட்டு, நதி எங்கே போகிறது கடலை தேடின்னு பாடுவாங்க. மரத்தின் நிழல் மரத்துக்கு பயன்படாது, மரத்துக்கு தேவை மேகத்தின் நிழல்னு சொல்லி மனைவிக்கு தேவை கணவனுடைய நிழல் தாண்டு இருவர் உள்ளத்தில் என்ன அழகா வசனம் எழுதினார் பாருங்க. அதே மாதிரி கண்ணதாசனுக்கும் என் தலைவருக்கும் இருந்த உறவு இருக்கு பாருங்க. அற்புதமான ரிலேஷன்ஷிப். சண்டை வரும், திரும்பி சேர்ந்துக்கிடுவாங்க. ஒரு தடவை கண்ணதாசன் தலைவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தப்ப எலெக்ஷனில் சீட்டு கேட்குறாரு. என்னை ஏதாவது ஒரு தொகுதியில் நிப்பாட்டுங்க கருணா. உடனே கண்ணதாசன்கிட்ட சொல்கிறாரு தலைவர், நீயே உன் தொகுதியை தேர்ந்தெடுத்துக்க. உடனே கண்ணதாசன், நான் பாண்டிச்சேரியில் நிற்கலாம்னு இருக்கேன் அப்படின்னாரு. தலைவர் இப்படியே பார்த்தாரு. தேர்ந்தெடுத்திருக்கான் பாரியா தொகுதியை, கரெக்டாக மாடு கழனி தண்ணியை போய் தேடி போகிற மாதிரி பாண்டிச்சேரியில் நான் நிற்கிறேன் அப்படின்னா தலைவர் அடுத்து பதில் சொன்னார், பாண்டிச்சேரியில் உன்னால் நேராகவே நிற்க முடியாது, நீ எப்படி தேர்தலில் நிற்பாய் அப்படின்னார். அதே கண்ணதாசன் மனவாசத்தில் எழுதியிருக்காரு. தலைவரை சிவப்பா அழகாக இருப்பார் அந்த வயசில், சுருட்ட முடி வேற. அப்போ கண்ணதாசன் தலைவர் அப்படியே உத்து பார்த்துட்டு, கருணா நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தீன்னா எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இருக்காரு. யார்? கண்ணதாசன். அதுக்கு தலைவர் உடனே அடித்தார் பதில், உன்னைய மாதிரி ஆள்கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்காரு, உன்கிட்ட சிக்குனா நான் என்ன நிலைமைக்கு ஆளாவேன் அப்படின்னு நினச்சி தான் எங்கள் அப்பா மெனக்கட்டு என்னை ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்காருன்னார். அதே கண்ணதாசன் இறந்தபோது இரங்கற்பா என் தானை தலைவர் பாடினார் பாருங்க. யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா, யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா, அழைத்தது யமனென்று தெரிந்துமா சென்று விட்டாய் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்ணதாசன் எல்லா கட்சிக்கும் போயிடுவார், கூப்பிட்டா எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தவர். அதனால தலைவர் எழுதுறாரு, யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா, அழைத்தது யமனென்று தெரிந்துமா சென்று விட்டாய் என்று எழுதிய ஒப்பற்ற தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அதே மாதிரி ஒரு கல்லூரியில் போய் கணக்கு பாடத்தை தொடங்கி வைக்க போறார். அப்போ கூட அவருடைய கவிதை நயம் பாருங்க. 20 18 கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு, 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு, செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு, மந்தையிலே ஆட்டு கணக்கு, மொந்தையிலே ஓடாதே ஓட்டு கணக்கு, அடுக்களையில் பாவையர்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு. இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க வாழ்க்கை கணக்கை தவறாக போடாமல் நெறியாக போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படிப்பீர். நன்றி, வணக்கம். இதுதான் தலைவர் கணக்கை பற்றி பேசினது. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய சட்டமன்ற உரைகளை பற்றி எவ்வளவு சொன்னாங்க. ஒரு தடவை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவருடைய அமைச்சரவையில் இருக்க ஒரு பெண் அமைச்சர்
அரசாங்கத்தோட காரை பயன்படுத்திட்டாங்க. தன்னுடைய அம்மாவை போய் எங்கேயோ கடைக்கு போகிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. அன்னைக்கு ஒரு சட்டம் இருக்குது, அமைச்சர்கள் அரசாங்கத்தினுடைய காரை உறவினர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம். ஆனால் ஒரு பெண் அமைச்சருடைய அம்மா கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு அந்த காரில். அப்போ ஏன்னா இப்போ தான் செல்ஃபோனில் தொட்டா படம் எடுத்துடுறாங்களே, சும்மா இங்கிட்டு திரும்புகிறப்பே எடுத்துடுறாங்க. நான் இன்னைக்கு குற்றாலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு அம்மா குளிச்சுட்டு அப்படியே வந்து என் கூட செல்ஃபி எடுத்துருச்சு. எடுத்தது பத்தம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் அரை மணி நேரத்தில் அனுப்பிச்சிருச்சு. குடும்பமே விசாரிக்கிறான், ஏன்டா குற்றாலத்தில் யார் கூடடா சுற்றிக்கிட்டு இருக்க, அந்த அம்மா அரையும் குறையுமா வேறு நிற்கிது அப்படிங்கிறாங்க. நான் என்னமோ நினச்சி எடுக்குதுன்ட்டு அரை மணி நேரத்தில் என் மானம் ஒரு உலகம் பூரா கப்பல் ஏறி போச்சு. ஆனால் அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து அந்த பெண் அமைச்சருடைய அம்மா ஒரு விழாவில் அரசாங்க காரோட ஃபோட்டோ எடுத்து தலைவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். நம்பால் எம்ஜிஆர் மாட்டினார், நாளைக்கு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை கிளப்புங்க தலைவர் எல்லாம் ஃபோட்டோ கிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்கார். நம்ம ஆளுங்க இன்னைக்கு பின்னி பெடல் எடுக்க போகிறாரா, எம்ஜிஆர் மண்ணை கவ போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே நடக்கலை. தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எம்ஜிஆரை முன்னாடியே கூப்பிட்டு, உன்னுடைய பெண் அமைச்சருடைய அம்மா இந்த மாதிரி அரசாங்க காரை பயன்படுத்தியிருக்குன்ட்டு எனக்கு ஆதாரபூர்வமாக அப்படி ஒரு புகைப்படம் வந்திருக்கு, அந்த அமைச்சரை கண்டித்து வை. ஒரு அம்மா ஒரு அமைச்சரின் பெற்ற தாய் சேர்ந்த தவறை நான் சட்டமன்றத்திலே பிரகடனப்படுத்த விரும்பவில்லை, இதை நீயே கண்டிச்சுக்கன்னு சொல்லி எம்ஜிஆரிடம் அந்த புகைப்படத்தை ஒப்படைத்து விட்டு அந்த பிரச்சனையை வெளியவே சொல்லலை. பத்திரிகைக்காரர்கள் வந்தோடனே எம்ஜிஆரை பார்த்து கேட்டிருக்காங்க, இன்னைக்கு நல்ல குடுமிப்பிடி சண்டை இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தீர்கள், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லைன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார். அதுக்கு தலைவர் அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு, எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை, ஏனென்றால் இருவருக்கும் குடுமியே இல்லை அப்படின்னாரு. என்ன அழகான ஒரு சிந்தனை செய்திகள் பாருங்க. இந்த ஆற்றலும் இந்த நகைச்சுவை சிந்தனையும் தான் இன்னும் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்களை நம்மோடு இன்னும் தலைவராக வாழ வைத்துக் கொண்டிருப்பதே அவருடைய சிந்தனையும் ஆற்றல் மிக்க சுறுசுறுப்புள்ள செயல்பாடும் தானையா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய திரைப்பட பாடல்கள் எத்தனையோ பாட்டு எழுதியிருக்கார். அதில் எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நான் வந்தேன், எவ்வளவோ பேர் உட்காந்து இப்படியே பார்த்து, அதில் ஒருத்தர் ஃபுல் மப்பு, ஏன் நீ பேசிட்டியா அப்படின்னு கேட்டார். இப்போ தாங்க வந்திருக்கேன், பேசி முடிச்சுட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. யாரா சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே கொஞ்சம் என்னைய கூப்பிடுறேன், ஏய் எங்கே இருந்துடா எனக்குன்னே புறப்பட்டு வர்றீங்க, ஏன்டா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டு என்னையே ஏன்டா கூப்பிட்ட அப்படின்னு. அண்ணே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் பேசுவேனே அப்படிங்கிறேன். தண்ணியை போட்டு என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் இந்த மாதிரி ஆளுகளுக்கு எழுதினார் பாருங்க பாட்டு. பூம்புகார் படத்தில், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம், வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி, வாழ்க்கை என்னும் ஓடம், வாலிபம் என்பது கலைகின்ற வேடம்னு எழுதினார். ஆனால் அந்த வாலிப வயசில் எப்படி இருப்பான் தெரியுங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்பான். அவங்க அப்பா கூப்பிடுவாருங்க, வாடாங்க அப்பா, அடிச்சு அப்பா இல்லப்பா ராஸ்கல் அப்பா அப்படின்னா. அதே பையன் ஒரு 18 வயசு ஆனோன்னா இப்படி நடந்து வர்றேன் அவங்க அப்பாட்ட, எங்கடா போயிட்டு வர்றேங்கிறாரு அவங்க அப்பா. அதான் வர்றோம்ல இப்போ என்னையா அப்படிங்கிறேன். டே நான் அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படிங்கிறேன். நீ தான் அப்பான்னு அம்மா சொன்னுச்சு, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா அவங்க அப்பா பயப்படுறாரு, என்னடா புரிக்கேன் அப்படின்ட்டு. அந்த வயதில் பாருங்க என்னத்தை வேணாலும் சாப்பிடுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த வயதில் தான் எல்லா கெட்ட பழக்கமும் ஒரு மனுஷனுக்கு வர்ற நேரம் அதுதான். ஒரு கல்யாண வீட்டில் 5 பேர் உட்காந்து தண்ணி ஓட்டுக்கிட்டு இருப்பேன், ஒருத்தன் பழக்கம் இல்லாத அந்த கூட்டத்தில் உட்காந்துருப்பேன்.
இந்த 5 பய அவனை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்க? அவனை கூப்பிட்டு, மாப்பிள்ள கொஞ்சம், அவன் போன்ட்ட குடிச்சுக்கிட்டு இருக்கான், வைடா இதெல்லாம் பொம்பளை குடிக்கிறது மாப்பிள்ள, கொஞ்சம் அடி மாப்பிள்ள, வேணாண்டா எனக்கு சேராதுடா, ஃப்ரெண்ட்ஷிப் கீப் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ஊற்றி வாய்க்குள்ளே ஊற்றி விட்டான். வாந்தி வருதுடா வேணாம்டா அப்படின்னோன்னா அவன் சொல்கிறான், வாந்தி வந்துருச்சுல்ல உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். நான் முதல்ல குடிக்கும்போது எனக்கு இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு. இப்போ எனக்கு இப்போ வருதா பார், இதை பத்தியாடா அப்படிங்கிறான். கெடுத்துட்டான், ஒருத்தனை முடிச்சுட்டான் ஜோலியை. 15 வருஷம் கழிச்சு ட்ரைனிங் கொடுத்த நாய் திருந்திருச்சு. எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணனை பார்த்து திமுக இளைஞர் அணியில் சேர்ந்து பக்குவப்பட்டான். யார்? ட்ரைனிங் கொடுத்தவன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணான் பார்த்தீங்களா, அது அன்றாயரோட சாக்கடையில் கிடக்குது. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளின்னு வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை, ஒரு தத்துவத்தை என் தானை தலைவன் தன் பாட்டில் சொன்னாரே. இந்த மாதிரி பாட்டு எழுதக்கூடிய ஆற்றல் எந்த அரசியல் தலைவனுக்கு வரும்? தாலாட்டு பாட்டு எல்லா கவிஞரும் எழுதியிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தாலாட்டு பாட்டு எழுதியிருக்காரு. சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவளவாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ, வண்ணத்தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கண்ணதாசன் பாகப்பிரிவில் எழுதியிருப்பார் சிவாஜி கணேசனுக்கு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. இன்னைக்கு ஒரு அப்ப இந்த பாட்டை பிள்ளைகிட்ட பாடினான்னா அவன் தொட்டியை விளக்கிட்டு கேட்பேன், என்னையா கேட்டுக்கிட்டு இருக்க, நானாவா பிறந்தேன், நீ பேசாமல் இருந்திருந்தீன்னா பிறந்திருப்பனா, பெத்து போட்டுவிட்டு ஏன் பிறந்தாய் மகனே என்ன லந்து பண்ணுறியா அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு இருக்க பயிலுக்கு விவரமாக இருக்கேன். கண்ணதாசன் இன்னைக்கு எழுதினார், இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. வாலி எவ்வளோ அழகான தாலாட்டு பாட்டு எழுதியிருக்காரு தெரியுமா? பெற்றால் தான் பிள்ளையால் எம்ஜிஆருக்கு எழுதியிருப்பார். செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, திங்கள் முகம் எடுத்து செவ்வாயிதழ் எடுத்து வெள்ளை மலர் சிரிப்பில் பிள்ளை வருவான், தத்தும் குரல் கொடுத்து கன்றின் குரல் எடுத்து சித்தம் குளிர வைக்க முத்தம் தருவான். செல்ல கிளியே மெல்ல பேசு. பெற்றால் தான் பிள்ளையால பார்த்தான். கண்ணனன் காதலனில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே ஒரு பிள்ளைய வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு பாடுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சு. அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் மடியில் போட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவார் அந்த குழந்தைய. மின்மினியை கண்மணியாய் கொண்டவளை என்னிடமே தந்தாள் உன் அன்னை உன்னை ஓ சச்சா மம்மா பப்பா. உடனே ஜெயலலிதா லலலலலலலலலலலல சச்சா மம்மா பப்பா. மணிப்பயல் சிரித்திடும் மயக்கிடும் கலை படைத்தாய், பசிக்குரல் கொடுப்பதில் புது புது இசையமைத்தாய். கலைமகன் தலைமகள் புண்ணியமோ, தாய் குலம் வழங்கிய சீதனமோ. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தாளாடுறது. ஆனால் என் தானை தலைவர் பராசக்தியில் ஒரு ஏழை தாய், அண்ணன் தம்பிகளால் கைவிடப்பட்ட ஒரு ஏழை தாய் தன்னுடைய ஆண் குழந்தைய வச்சுக்கிட்டு ரோட்டில் பாடி தாளாட்டுற மாதிரி எழுதியிருக்காரு பாரியா. அதில் என்ன செய்தியை கொண்டு போகிறார் தெரியுமா தலைவர்? கொஞ்சம் மொழி தரும் சுவையே எழில் கோமள தாமரை பூவே, வஞ்சமில்லா முழுமதியே என் வானில் உதித்த நல்ல முதே, கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. இதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல.
வெள்ளியினால் செய்த ஏட்டில் நல்ல வைர எழுத்தாணி கொண்டு பைந்தமிழ் படித்திடவே மாமன் பள்ளியில் சேர்த்திட வருவான், உன்னை அள்ளி அணைத்திட வருவான். கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ, உன்னை பைந்தமிழ் படித்திட மாமன் பள்ளியில் சேர்த்திட வருவான்னு ஏழை தாய் தன் குழந்தையை கூட தமிழ் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறதுக்கு மாமே வருவான்னு எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க தமிழின தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தாயா. எங்கள் மாவட்ட செயலாளர் ஜூன் 3ஆம் தேதி நடத்தினார் பாருங்க ஒரு விழா. வாழ்க்கையில் எங்கள் செயல் தலைவர் தளபதியார் அவர்களை தேசிய அரசியலுக்கு அடியெடுத்து வைக்க அற்புதமான ஒரு மாபெரும் தேசிய திருவிழாவை அன்னைக்கு நடத்தி காட்டினார். அன்னைக்கு தளபதி பேசும்போது சொன்னார், இந்தியா காவிமயமாவதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அடுத்த சுதந்திர போருக்கு தயாராவோம் என்று தளபதி கொடுத்த அந்த கூக்குரலுக்கு கிடைத்த கைதட்டு இருக்கு. உடனே அடுத்து பத்திரிகையில் எழுதிட்டான், தளபதி ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார். காவிமயமாவதை உடனே தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மேடையிலே காதர் மைதீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முஸ்லீம் தலைவர் உட்கார்ந்திருந்தார், உமர் அப்துல்லா முஸ்லீம் தலைவர் உட்கார்ந்திருந்தார். இது எப்படி சரியாக இருக்கும்? அட கேனக்கு இருக்கு, 1ஆம் கிளாஸ் புத்தகத்தை முதல்ல போய் படிச்சுட்டு வா. நீ டாக்டருக்கு படித்ததெல்லாம் இருக்கட்டும், 1ஆம் கிளாஸ் புத்தகத்தில் தேசிய கீதம் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி அதுக்கு அர்த்தம் போட்டிருப்பான். அந்த தேசிய கீதம் எல்லாரும் அர்த்தம் தெரிஞ்சோ இல்லையோ நின்று பாடுறான். இப்போ சினிமா தேட்டரில் வேற போடுறாங்க. ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராட் மராட்டா திராவிட உத்கல வங்கா. பஞ்சாப் சிந்து குஜராட் மராட்ட திராவிட உத்கல வங்கா, இத்தனை நாடுகளிடமும் பாரத தாய் என்ற பெயர் எதிரொலிக்கட்டும்னு எழுதியிருக்கார் ரவீந்திரநாத் தாகூர். பஞ்சாப்ல யார் இருக்கா? சீக்கியர்கள். மராட்டியத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். சிந்து மாகாணத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நம் திராவிட நாடு கடைசியா வங்கான்னு முடிச்சிருப்பாரு. அப்ப கூட ஒருத்தன் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட பிட்ட போடுறேன், நம்ம வங்காள நாட்டை கடைசியில் போட்டிருக்கீங்களே, முதல்ல போட்டுருங்க, வங்காள பஞ்சாப சிந்து குஜராட் மராட்டான்னு எழுதுங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாரு, நான் எழுதினேங்கிறதுக்காக என் நாட்டை நான் முதலில் எழுதினால் என்னை சுயநலக்காரன் என்று சாகும் வரை பாடுபவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள். என் நாடு கடைசியா இருக்கட்டும், அதுல கூட திராவிட உட்கல வங்கா என்று எழுதினார். திராவிட சிந்தனையை ரவீந்திரநாதருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியல. இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் தமிழன் என்ற ஒரு குடைக்குள் கொண்டு வந்த ஒரே இயக்கம், ஒப்பற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தான். இன்னைக்கு பாருங்க, சின்ன பிள்ளைல எங்க அப்பா சர்ச்சுக்கு கூட்டி போவார். அப்ப சர்ச்சில் பூசை முடிஞ்சோன்னா சர்ச்சில் பாட்டு போடுவாங்க, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எங்க திண்டுக்கல் சர்ச்சில் வந்து பாருங்க, சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு பக்கத்தில் வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும். அங்க மார்கழி மாசம் அருமையான பாட்டை போடுவாங்க, முருகன் பாட்டை. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், வெறும் மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன். அடுத்து சர்ச்சில் தேன் இனி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அடுத்து வெள்ளை விநாயகர் கோயிலில் பாட்டு மாறினான், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே கோவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். அங்கிட்ட ஐயப்பன் கோயில்ல சாமியே சரணம் ஐயப்பா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அம்புட்டு பாட்டும் கேட்டுக்கிட்டே போவேன் நான். கொஞ்ச தூரம் போனோன்னு ஒரு பாய் KMK காஃபி பார்னு ஒரு பாய் டீ கடை வச்சிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. 3 மாதத்து பாட்டையும் லியோனியினுடைய இந்த ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த கடவுளும்
நீ இன்னொரு மதத்து பாட்டை பாடினங்கிறதுக்காக என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. எல்லா மதத்து பாட்டையும் பாட பாடதான் லியோனியுடைய குரல் அழகா இருக்கு. காரணம் என்ன? எல்லா மதமும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதுதான் இந்தியாவுடைய தாரக மந்திரம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியா நமக்கு கற்றுக் கொடுத்த, சுதந்திர நாட்டிலே நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுபோலதான் நம் தானை தலைவர் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற அந்த தத்துவத்தை இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இந்தியாவை வேற்றுமைப்படுத்தி பார்க்கின்ற அந்த பிஜேபி என்ற இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை பிஜேபி என்ற காவி கட்சி தமிழகத்திலே காலூன்ற முடியாது என்று சொல்லி சுதந்திர போருக்கு நம்மை அழைத்த செயல் தலைவர் இருக்கிறார். என் தானை தலைவர் கவிதைகளை கொடுத்திருக்கிறார், நாவல்களை கொடுத்திருக்கிறார், திரைப்பட பாடல்களை படைத்திருக்கிறார், வசனங்களை படைத்திருக்கிறார். என் தலைவர் படைத்த படைப்புகளிலே சிறந்த படைப்பு எது என்று சொன்னால் தன் இல்லற வாழ்க்கையில் படைத்த படைப்பான எங்கள் தளபதி ஸ்டாலின் தான் எங்கள் தலைவருடைய சிறந்த படைப்பு என்று சொல்லி நாளை தமிழகத்தின் ஆட்சி கட்டிலே தமிழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க, முதலமைச்சராக பொறுப்பேற்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வாழட்டும் வெல்லட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.